அண்ணாச்சி, இந்த லிஸ்ட்ல இருக்கிற சாதனமெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா எடுத்து கொடுங்க. ஐயா, நீங்க கேட்ட சாதனம் எல்லாம் இதுல இருக்கு. எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க ஐயா. என்னங்க அண்ணாச்சி, இது 1 கிலோ சர்க்கரையா? பார்க்கும்போது எடை குறைவா இருக்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் சரியா இருக்குமா? அப்படியெல்லாம் இல்லைங்க ஐயா. இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே என்கிட்ட தான் பொருள் வாங்குறாங்க. நான் அப்படி யாரையுமே ஏமாத்துறது இல்ல. நீங்க உங்களுக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா இதை கொண்டு போய் நீங்க வேற கடையில கூட எடை போட்டு பார்த்துக்கோங்க. சரி சரி, எனக்கு ஏதோ சந்தேகமா இருந்துச்சு, அதனால கேட்டேன். இல்லை, கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, கொடுங்க. கடைக்காரன்கிட்ட அப்படின்னு கேட்டுட்டு சங்கரன் அங்கிருந்து போனதும் கடையில வந்த இனியொருத்தர் அந்த கடைக்காரர்கிட்ட, என்னங்க அண்ணாச்சி, இவர் இப்படி சந்தேகப்பட்டு பேசிட்டு போறாரு? இந்த கடையிலேயே பொருள் வாங்கிட்டு இப்படியெல்லாம் பேசுறது சரியா? தம்பி, நீங்க இப்பதானே அவர் பாக்குறீங்க. அவர் எப்பவுமே அப்படித்தான். அவர் பேரு சங்கரன். அவருக்கு ஏதோ மனநோய் இருக்கிற மாதிரி சொல்றாங்க. அவருக்கு எல்லா விஷயத்திலையும் சந்தேகம்தான். எதையுமே அவரு கேள்வி கேட்காம வாங்கினதா சரித்திரமே இல்லை. அவரோட மனநோய்க்கு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு சிகிச்சை கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. இதை இப்படியே விட்டா இது வேற மாதிரி முடியும் அப்படின்னு அந்த கடைக்காரர் அவர்கிட்ட சொன்னாரு. சங்கரன் வீட்டுக்கு நடந்து போற வழியில ஒரு காய்கறிக்காரனை பார்த்தான். என்னப்பா, காய்கறி எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கா? காய்கறி எல்லாம் என்ன விலை? இது இன்னைக்கு தோட்டத்துல இருந்து பறிச்சதா? ஆமாங்க ஐயா, இது என்னோட தோட்டத்துல விளைஞ்சது தான். நானே எடுத்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா ஒன்றும் இல்லையே. நீ உன்னோட தோட்டத்துல விளைஞ்சதுன்னு சொல்ற? எனக்கு நம்பிக்கை இல்லை. நீ வேற எங்கேயாவது இருந்து குறைஞ்ச விலைக்கு வாங்கிட்டு வந்து ஆரோக்கியம் இல்லாததை கொடுப்ப. எனக்கு வேண்டாம். காய்கறிக்காரன்கிட்ட அப்படி சொல்லிட்டு சங்கரன் அங்கிருந்து கொஞ்ச தூரம் நடந்து போனதும் ஒரு பழம் வியாபாரிய பார்த்தான். கொய்யாக்காய், ஆப்பிள், ஆரஞ்சு வாங்கலையோ? இதாப்பா, நில்லுப்பா. இந்த பழங்கள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷானதா? ஆமாங்க ஐயா, இது எல்லாமே என்னோட தோட்டத்துல விளைஞ்சது. நான் என் தோட்டத்துல இருந்து நேரடியா விற்பனைக்காக கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும் ஐயா, வாங்கி சாப்பிட்டு பாருங்க. நீ இந்த பழங்கள் எல்லாம் ரொம்பவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்கிறதுக்காக ஏதாவது மருந்து சேர்த்துருப்ப. அது பார்க்கும்போதே ரொம்பவும் ஒளிவாக இருக்கு. அதனால எனக்கு இந்த பழங்கள் வேண்டாம், நான் வர்றேன். பழம் வியாபாரிக்கிட்ட அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து அவன் வீட்டை பார்த்து நடக்க ஆரம்பிச்சான். நான் கஷ்டப்பட்டு என்னோட தோட்டத்துல இந்த பழங்கள் எல்லாம் விளைவிச்சு அது இயற்கையான முறையில இந்த மக்களுக்கு கொடுக்கலான்னு கொண்டு வந்தா என்னை இப்படி சந்தேகப்பட்டு பேசுறாரே, எனக்கு இது ரொம்பவும் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழக்காரர் சொல்லிட்டே போனாரு. அவ வீட்டுக்கு வந்ததும் அவரோட மனைவி லக்ஷ்மிய கூப்பிட்டான். லக்ஷ்மி, லக்ஷ்மி, மளிகை சாதனங்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் எடுத்து உள்ளவை. என்னங்க, இதுல மல்லிகை சாமான் மட்டும்தான் இருக்கு. நீங்க காய்கறி பழங்கள் எதுவும் வாங்கிட்டு வரலையா? அது ஏன்னா காய்கறிகள் ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை. ஆனால் பழங்கள் ரொம்பவும் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஆனால் அதில் மருந்துகள் ஏதோ கலக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அதை நான் வாங்கல லக்ஷ்மி. இவருக்கு எல்லாத்துலேயுமே சந்தேகம்தான். இப்படி காய்கறி எல்லாம் வாங்காம வந்தா நான் என்னத்தை வச்சு சமைக்கிறேன்? இவர் எப்பதான் மாற போறாருன்னே தெரியல அப்படின்னு புலம்பிக்கிட்டே லக்ஷ்மி சமைச்சுக்கிட்டு இருந்தா. அழகாணி எங்க இருக்கு, இவர் எங்க படுத்திருக்கிறாரு? கேட்டா இதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாரு. நமக்கு என்ன, இவர் எங்கேயோ படுத்துட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டா. லக்ஷ்மி நல்லா தூங்கினதும் சங்கரனும் ரொம்பவும் நல்லா தூங்கிட்டு இருந்தாரு. அவரு திடீர்னு கனவு காண ஆரம்பிச்சாரு. அந்த கனவுல ஒரு பூனைக்குட்டியை பார்த்தாரு. அந்த கனவுல அந்த பூனைக்குட்டி அவருக்காக வச்சிருந்த பாலை குடிக்க ஆரம்பிச்சிச்சு. இதை பார்த்து ரொம்பவும் கோவப்பட்ட சங்கரன், உனக்கு எப்பவுமே இதே வேலை தான். எப்போ பார்த்தாலும் எனக்காக வச்சிருக்கிற பாலை நீ எப்பவுமே குடிச்சிடுற. உன்னை நான் சும்மாவே விட போறதில்ல. அப்ப எனக்கு பசிக்காதா? நான் சாப்பிட வேண்டாமா? எப்ப பார்த்தாலும் நீங்களே சாப்பிட்டு இருந்தா எனக்கும் பசிக்கும்ல, நான் என்ன பண்றது? இப்போ எனக்கு பசிக்குது, நான் என்ன பண்றது? நான் உன்னை பிடிச்சி சாப்பிட்டுமா? அப்படியா? நீங்க என்ன பிடிச்சி சாப்பிடுவீங்களா? முடிஞ்சா சாப்பிட்டுக்கோங்க.
அப்படின்னு அந்த பூனைக்குட்டி சொல்லிச்சு. உடனே கோவமடைஞ்ச சங்கரன் அந்த பூனைக்குட்டிய தன்னோட கையில எடுத்து அதை அப்படியே வாயில போட்டு முழுங்கிட்டாரு. இதுக்கு தான் நான் உங்ககிட்ட சொன்னேன், நீ ரொம்ப பேசாதேன்னு. இப்போ நீ என் வயிற்றுக்குள்ளேயே இரு. லக்ஷ்மி, லக்ஷ்மி எழுந்திரு, லக்ஷ்மி எழுந்திரு. நான் ஒரு பூனையை முழுங்கிட்டேன் லக்ஷ்மி, என்னை காப்பாத்து. உங்களுக்கு எப்பவுமே எல்லாத்துலேயுமே சந்தேகம்தான். நீங்கள் பூனையை சாப்பிட்ருக்கிற மாதிரி கனவு கண்டிருக்கிறீங்க. அதை நீங்கள் உண்மை நினச்சி பேசிகிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை லக்ஷ்மி, நான் உண்மையாலுமே பூனையை முழுங்கிட்டேன். நீ வேணா பாரு, என்னோட வயிறு கூட பெருசா இருக்கு. அப்படி ஒன்றும் அவ்வளோ பெருசாக தெரியல. நீங்கள் அப்படி நினைக்கிறனால தான் உங்களுக்கு அப்படி தெரியுது. பூனை யாராவது சாப்பிட முடியுமா? இல்லை லக்ஷ்மி, நான் சொல்கிறத நீ நம்ப மாட்ட. நீ வேணா என் கூட வா, நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு இதை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அதை வயிற்றில் இருக்கிற பூனையை கண்டுபிடிக்கலாம். நீங்கள் என்னமோ பண்ணுங்க, நான் சொன்ன கேட்கவா போகிறீங்க? நான்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். உடனே சங்கரன் அந்த ஊரில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனார். சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பண்ணுது உங்க உடம்புக்கு? டாக்டர், நான் நேற்று நைட்டு ஒரு பூனையை முழுங்கிட்டேன். அதை எப்படியாவது ஆப்ரேஷன் பண்ணி அந்த பூனையை வெளியே எடுத்து கொடுங்க டாக்டர். பூனையை முழுங்கிட்டீங்களா? எப்படி முழுங்குனீங்க பூனைய? நேற்று நைட்டு டாக்டர், அந்த பூனை எப்பவுமே திருட்டுத்தனமா என்னோட வீட்டில் இருந்து பாலை திருடி குடிக்கும். நானும் அதுக்கிட்ட ரொம்ப நாளாக சொல்லி பார்த்தேன், அது கேட்கல. எனக்கு ரொம்பவும் கோவமானதுனால நான் அதை எடுத்து முழுங்கிட்டேன். சரிங்க, நீங்க போய் ஒரு ஸ்கேன் எடுத்துட்டு வாங்க. அதுக்கப்புறமா நம்ம அதை ஆப்ரேஷன் பண்ணி வெளியே எடுத்துடலாம். அப்புறமா சங்கரனை ஸ்கேன் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போனாங்க. ஸ்கேன் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் சங்கரன் டாக்டர் பார்க்கறதுக்காக உட்கார்ந்துருந்தாரு. சங்கரன், உங்க ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் நான் பார்த்தேன். உங்க வயிற்றுல பூனை எல்லாம் எதுவும் இல்லை. உங்களுக்கு அதெல்லாம் ஒரு மனப்பிராந்தி தான், நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. உங்கள் வயிற்றுல பூனையெல்லாம் எதுவுமே இல்லை. டாக்டர், கொஞ்சம் நல்லா தேடி பார்க்க சொல்லுங்க டாக்டர். அந்த பூனை என் வயிற்றுக்குள்ளேயே தான் இருக்கணும். என் வயிற்றுக்குள்ளே இருந்து அந்த பூனை என்னமோ பண்ணுது டாக்டர். இங்கே பாருங்க சங்கரன், நாங்கள் எங்கள் மருத்துவமனையில் ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்துட்டோம். அதெல்லாம் எதுவுமே இல்லை. உங்களுக்கு அப்படி சந்தேகமாக இருந்தால் நீங்கள் வேறொரு ஹாஸ்பிட்டல் எங்க கூட போய் பார்க்கலாம். அதுக்கப்புறமா சங்கரன் அங்கிருந்து கிளம்பிட்டாரு. வேறொரு ஹாஸ்பிட்டலுக்கு போக ஆரம்பிச்சாரு. அந்த ஊரில் கொஞ்சம் கூட பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு சங்கரன் போனான். அங்கே போயிட்டு டாக்டர் பார்க்கறதுக்காக அவன் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். உடனே டாக்டர் வந்ததும் டாக்டர் கிட்ட சங்கரன் நடந்த உண்மைகளை எல்லாம் டாக்டர் கிட்ட சொன்னான். அங்கே போயிட்டு ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு வயிற்றுல பூனைக்குட்டி ஒன்றும் இல்லைன்னு அந்த டாக்டரும் சொன்னார். சங்கரன் அங்கிருந்து கோபத்தோட அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வந்தான். இவங்கெல்லாம் என்ன டாக்டர்மாரு, நான் சொல்கிறத யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. இவங்களோட ஸ்கேன்ல எல்லாம் என்னோட வயிற்றில் இருக்கிற அவ்வளோ பெரிய பூனை தெரியலையா? இவங்கெல்லாம் என்ன படிச்சுட்டு வந்தாங்கன்னே தெரியல அப்படின்னு திட்டிக்கிட்டு சங்கரன் வீட்டுக்கு போனான். போயிட்டு லக்ஷ்மியை கூப்பிட்டு லக்ஷ்மி கிட்ட இப்படி சொன்னான். லக்ஷ்மி, நான் 2 ஹாஸ்பிட்டல் போயிட்டேன் லக்ஷ்மி. யாருமே என் வயிற்றுல பூனை இருக்கிறத நம்பவே மாட்டேங்கிறாங்க. நீ நாளைக்கு என் கூட பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு வா லக்ஷ்மி. வந்து நீயாவது அவங்களுக்கு புரியும்படி எடுத்து சொல்லு. அந்த பூனையை வெளியில் எடுத்தாதான் எனக்கு நிம்மதியாக தூக்கம் வரும். நீ எனக்காக வா லக்ஷ்மி அப்படின்னு அவர் கெஞ்ச ஆரம்பிச்சாரு. இதையெல்லாம் யோசிச்ச லக்ஷ்மி, சரிங்க நான் நாளைக்கு வரேன் உங்களோட அப்படின்னு சொல்லிட்டு வெளியூரில் இருக்கிற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு லக்ஷ்மியும் சங்கரனும் போனாங்க. அங்கே வெளியில் டாக்டர் பார்க்கறதுக்காக அவங்க 2 பேரும் காத்திருந்தாங்க. அந்த நேரத்தில் டாக்டர் சங்கரனை கூப்பிட்டதும் லக்ஷ்மி, நீங்கள் இங்கே இருங்க, நான் டாக்டர் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி உள்ளே போனா. லக்ஷ்மி உள்ளே போயிட்டு நடந்த விஷயங்களை எல்லாம் டாக்டர் கிட்ட ஒன்று விடாமல் சொல்ல ஆரம்பிச்சா. உடனே டாக்டர், நீங்க கவலைப்படாதீங்கம்மா, உங்க வீட்டுக்காரரை நான் சரி செய்யறேன். நீங்க போய் அவரை வர சொல்லுங்க அப்படின்னு டாக்டர் சொன்னாரு. சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க. நான் ஒரு பூனைக்குட்டியை முழுங்கிட்டேன். அதை சொன்னால் யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. நான் ஏற்கனவே 2 ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஸ்கேன் பண்ணி எல்லாம் பார்த்துட்டேன். அவங்க யாருமே பூனைக்குட்டியெல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் தான் டாக்டர், அதை பார்த்து எனக்கு சரி பண்ணி கொடுக்கணும். சரிங்க ஐயா, நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க போய் ஸ்கேன் எடுத்துட்டு வாங்க.
நான் உங்களுக்கு அதை சரி பண்ணி தரேன். அதுக்கப்புறமா சங்கரனை கூட்டிட்டு போய் ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சாங்க. சங்கரன், நீங்க சொன்னதெல்லாம் சரிதான். உங்க வயித்துல ஒரு பூனைக்குட்டி இருக்கு. நீங்க வீட்டுக்கு போயிட்டு ஆபரேஷனுக்கு தயாராகி வாங்க. நாளைக்கு நம்ம ஆபரேஷன் பண்ணி அந்த பூனைக்குட்டியை வெளியே எடுத்துடலாம். ரொம்ப நன்றி டாக்டர், நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே. அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருக்கு நன்றி சொல்லிட்டு சங்கரன் அங்கிருந்து வெளியே போயிட்டான். சங்கரன் வெளியே போனதும் அந்த நர்ஸ் டாக்டர் கிட்ட, டாக்டர், நானும் தான் அவர் ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்தேன். அதுலலாம் எதுவுமே பூனை இல்லை. நீங்கள் ஏன் டாக்டர் போய் சொன்னீங்க? நான் இப்படி சொல்றதுக்கு என்ன காரணம்னா, அவரோட மனைவி ஏற்கனவே என்னை வந்து பார்த்தாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு இவருக்கு வந்திருக்கிறது மனநோய். அவரோட மனநோய்க்கு அவரோட வழியிலேயே போய் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இல்லைன்னா அது சரி பண்ண முடியாது. அதுக்காக தான் நான் இப்படி சொன்னேன். அப்படின்னு டாக்டர் சொன்னாரு. சரிங்க டாக்டர், நீங்கள் சொன்னது சரிதான். சரிங்க சிஸ்டர், நாளைக்கு நீங்க ஒரு பூனைக்குட்டி மட்டும் ரெடி பண்ணி வைங்க, மறந்துடாதீங்க. அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கிருந்து போயிட்டாரு. மறுநாள் காலையில லக்ஷ்மி வெளியில காத்திருந்தா. சங்கரனை உள்ள ரூமுக்குள்ள கூட்டிட்டு வந்தாங்க. அவருக்கு ஒரு மயக்க ஊசி போட்டு அவரை மயக்கமடைய செஞ்சிருந்தாங்க. சிஸ்டர், நான் சொன்ன மாதிரி நீங்க பூனைக்குட்டியை ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா? டாக்டர், நான் பூனை எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் ரெடி தான். நீங்க அந்த ரூம்ல ரெடியா இருங்க சிஸ்டர், நான் அவரோட வர்றேன். சங்கரன், உங்க ஆபரேஷன் எல்லாம் முடிஞ்சிச்சு. உங்க வயித்துல இருந்து பூனைக்குட்டி எடுத்தாச்சு. அந்த பூனைக்குட்டியை உங்களுக்கு காணிக்கிறதுக்காக நாங்க எடுத்து வச்சிருக்கோம். டாக்டர் சொன்னதும் அந்த நர்ஸ் தனக்கு பின்னாடி வச்சிருந்த பூனைக்குட்டிய மெதுவா ஓட விட்டாங்க. இதோ பாருங்க சங்கரன், அந்த பூனைக்குட்டி. என்ன சங்கரன், பாத்தீங்களா பூனைக்குட்டிய? அதான் பூனைக்குட்டி வெளியில போயிடுச்சுல்ல, அப்புறம் ஏன் சங்கரன் ரொம்பவும் சோகமா இருக்கீங்க? டாக்டர், அன்னைக்கு நான் முழுங்கினது சாம்பல் கலர் பூனைக்குட்டி, ஆனால் இன்னைக்கு ஓடுறது கருப்பு கலர் பூனைக்குட்டி. அதுதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். சங்கரன், நீங்க அப்படி சந்தேகப்பட வேண்டியதில்லை. அது 3 நாளா உங்க வயிற்றுக்குள்ள இருந்ததுனால அப்படி கலர் மாறி இருக்கு. நீங்க பயப்பட வேண்டியதில்லை. சரிங்க டாக்டர், ரொம்ப நன்றி. நான் போயிட்டு வரேன். அதுக்கப்புறமா லக்ஷ்மி உள்ள போய் அந்த டாக்டரை பார்த்து அவருக்கு நன்றி சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. லக்ஷ்மி, இப்போதான் லக்ஷ்மி எனக்கு நிம்மதியாக இருக்கு. என் வயித்துல இருந்த பூனைக்குட்டி போனதும் எனக்கு ஏதோ பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. சரிங்க, எனக்கும் சந்தோஷம் தான் அந்த பூனை வெளியே போனதுனால. இனிமேல் நீங்கள் நிம்மதியாக தூங்கலாம்.